ஹலோ பசங்களா, இந்த வீடியோவில் கிரேட் 9 CBSE சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் சாப்டர் 8 ஜேர்னி இன்சைட் தி ஆட்டமில் ரிவைஸ் ரிஃப்ளெக்ட் ரிஃபைன் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்குது உன் புக் பேக்கில். அதை தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட எல்லா செஷன்ஸ் வீடியோஸும் நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேத்ஸ் சாப்டர்ஸ் 1, 2, 3 and 4, சயின்ஸ் சாப்டர்ஸ் 2, 4 and 5 இதோட டீட்டெயில் செஷன்ஸ் அலாங் வித் ஒன் ஷார்ட் ரிவிஷனோட நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தி ரீசன் ஃபார் தி கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட்ஸ் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். அதை பேஸ் பண்ணி எது கரெக்ட் எது தப்பு, அது கரெக்ட்னாலும் தப்புனாலும் அதோட அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தி எக்ஸ்பெரிமெண்ட் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ரூதர்ஃபோர்ட்ஸ் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி. The experiment clearly showed the existence of neutrons in the nucleus. கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் நியூட்ரான் பற்றி எங்கேயாவது பேசா? நியூட்ரான் அடுத்து ஜேம்ஸ் சாட்விக் தான் கண்டுபிடிச்சாதே. அப்போ இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். இன்கரெக்ட். தென் செகண்ட் ஒன் தி ரிசல்ட்ஸ் டிஸ்ப்ரூவ்ட் தி ப்ளம் புட்டிங் மாடல் அண்ட் லெட் டு தி ஐடியா ஆஃப் அ நியூக்ளியஸ் அட் தி சென்டர் ஆஃப் தி ஆட்டம். ஆமாம், இது கரெக்ட். ஆமாம் தானே? ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அதுக்கு முன்னாடி ஜே தாம்சனோட ப்ளம் புட்டிங் மாடல் தான் தப்பு அப்படின்ட்டு சென்டரில் தான் நியூக்ளியஸ் இருக்கும்னு சொன்னது தான் ரூதர்ஃபோர்டோட இந்த கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டோட கடைசியாக அப்சர்வேஷனே. அப்போ இது கரெக்ட். தி லார்ஜ் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இண்டிகேட்டட் தட் மோஸ்ட் ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி ஆட்டம் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் பேக்ட் இன்டு அ டைனி சென்டர். நடுவில் இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ். இதுதான் ரூதர்ஃபோர்டோட அப்சர்வேஷனும் கூட. அதனால இதுவும் கரெக்ட். தி வே ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் were deflected showed that electrons move around the nucleus. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுற்றி போயிட்டு இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, சென்டரில் இருக்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, அதனால அது டிஃப்ளெக்ஷன் நடந்தது. அதுக்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. இன்ஃபேக்ட் இது எலக்ட்ரான்ஸை பற்றி பேசவே இல்லை. ரைட்டா? அதனால இது தப்பு. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட். Question 2. Which of the following statements are correct or incorrect according to the Bohr's atomic model? Give a reason for each statement. இது Bohr's atomic model பேஸ் பண்ணி எது கரெக்ட் இன்கரெக்ட்னு சொல்ல போகிறோம். First, electrons lose energy while moving in fixed orbits and slowly fall into the nucleus. அப்படியா? இதுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்டோடது இதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல அப்படின்றது தான் போர்ஸ் அட்டாமிக் மாடலோட பேஸே. அப்போ இவர் இதை பற்றி சொல்லலை. அது நியூக்ளியஸ் உள்ளே விழுந்துருச்சுன்னா ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ நியூக்ளியஸ் உள்ள விழாது. இது இட் வில் பி ரிவால்விங் இன் அ ஃபிக்ஸ்டு ஆர்பிட் அப்படின்றது தான் போர்ஸ் மாடல் சொல்லுதே. அதனால இது தப்பு. செகண்ட் பாயிண்ட், எலக்ட்ரான்ஸ் கேன் எக்ஸிஸ்ட் எனிவேர் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் வித் நோ ஃபிக்ஸ்டு எனர்ஜி. அப்படியா? இல்லை. எலக்ட்ரான்ஸ் ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டில் தான் சுத்த போகுதுன்றது தான் போர்ஸ் மாடலோட பேஸ். அதனால இதுவும் தப்பு. அண்ட் தேர்ட், எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இன் ஆர்பிட்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு எனர்ஜி வித்தவுட் லூசிங் எனர்ஜி. ஸோ அது ஆர்பிட்டில் தான் சுற்றிட்டு இருக்கு. அந்த ஆர்பிட்டில் சுற்றுற வரைக்கும் இட் வில் நாட் லூஸ் எனர்ஜி. கரெக்ட். இதுதான் போர்ஸ் மாடலோட கான்செப்டே. அதனால இது கரெக்ட். எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஃபவுண்ட் பிட்வீன் தி எனர்ஜி லெவல்ஸ் அஸ் தே மூவ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். என்ன நடுவுலலாம் இருக்கும் நான் சொல்லியிருக்கோம்? இல்லை, அது ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டில் தான் சுற்றுன்றது தான். அப்போ இதுவும் தப்பு. ஸோ ஒன்லி தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இங்கே கரெக்ட். தேர்ட் கொஸ்டின், தி காம்போசிஷன் ஆஃப் தி நியூக்ளியை ஆஃப் 3 அட்டாமிக் ஸ்பீசிஸ் X, Y and Z ஆர் given as follows. X, Y and Z ஓட நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க? எக்ஸ்பிளைன் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஃபாலோயிங். Y and Z-க்கும் Z and X-க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இப்போ இதுக்கிறத வச்சு உன்னால் என்ன எடுக்க முடியும்? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் அட்டாமிக் நம்பர். ஸோ எக்ஸோட அட்டாமிக் நம்பர், ஒய்யோட அட்டாமிக் நம்பர், ஜெட்டோட அட்டாமிக் நம்பர் உனக்கு தெரிஞ்சு போச்சு. 18, இங்கே 17, இதுவும் 17. ப்ரோட்டான்ஸ் அப்படியே அதே மாதிரி தான். நியூட்ரான்ஸும் இருக்குது. ப்ரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணினா அது மாஸ் நம்பர். ஸோ அதை வச்சு நீ மாஸ் நம்பரும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உனக்கு அட்டாமிக் நம்பரும் தெரிஞ்சு போச்சு, மாஸ் நம்பரும் தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒய் அண்ட் ஜெட்டுக்குள்ள ரிலேஷன். ஒய் அண்ட் ஜெட் பார்த்தாலே நம்மளுக்கு எது ப்ரோட்டான்ஸ் ரெண்டுத்துக்குமே சேம், விச் மீன்ஸ் அட்டாமிக் நம்பர் ரெண்டுத்துக்குமே சேம் அப்படின்னா இட் இஸ் a same element but different mass number மட்டும் இருக்கு. அப்போ அது ஐசோடோப்ஸ். ஆமாம் தானே? ரெண்டு அட்டாமிக் நம்பர் சேம், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்னா அது ஐசோடோப்ஸ். அட்டாமிக் நம்பரே டிஃப்ரெண்ட், மாஸ் நம்பர் சேம் அப்படின்னா அது ஐசோபார்ஸ். ஸோ ஒய் அண்ட் ஜெட் ஐசோடோப்ஸ். அண்ட் தென் அவங்க கேட்டிருக்குது ஜெட் அண்ட் எக்ஸ். ஜெட்டுக்கும் எக்ஸுக்கும் எக்ஸோட மாஸ் நம்பர் 37, ஜெட்டுக்குமே 37 தான், விச் மீன்ஸ் தே ஹேவ் த சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 17, இங்கே 18. Okay, so which means that they are different elements but they have
but then they have the same mass number. அப்போ அது isobars category-குள்ள வந்துரும். ஓகேவா? And then fourth question. What conclusion did Rutherford draw about the position and characteristics of the atom's positively charged part based on the few alpha particles that were bounced back or were deflected at large angles in the gold foil experiment? Gold foil experimentல சில alpha particles bounce back ஆச்சு, சிலது large angle deflect ஆச்சு. அதை பேஸ் பண்ணி இவரோட கன்க்ளூஷன் என்னமா இருந்துச்சு? பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எங்கே இருந்துச்சுன்னு அவர் பொசிஷன் பண்ணாது அப்படின்னா அது வந்து சென்டர்ல இருந்துச்சு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். கரெக்டாக அப்படிதான் அவர் பொசிஷன் பண்ணாது. அதனால தான் அதை போய் டச் பண்ணுறது எல்லாமே பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஸோ அதோட அப்சர்வேஷன்ஸ் என்ன, கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்டோட அப்சர்வேஷன்ஸ் என்ன, கன்க்ளூஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்சர்வேஷன் வந்து நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போச்சு, ஏன்னா நிறைய எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு. ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் டிஃப்ளெக்ட் ஆச்சு அட் லார்ஜ் ஆங்கிள்ஸ் அண்ட் வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பவுன்ஸ் பேக்கும் ஆயிடுச்சு. ஸோ கன்க்ளூஷன், பொசிஷன் ஆஃப் தி பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்கு அப்படின்னா it is not spread out throughout the atom as it was told by J.J. Thomson's model, but it is concentrated in a very small region at the center of the atom called the nucleus. And the size of the nucleus பத்தி பேசணும்னா the size of the nucleus is extremely very small compared to the size of the atom. அதனால தான் only a very few alpha particles were deflected. ஏன்னா மிச்சம் எல்லாமே empty space, அதனால they all are passing through. Mass of the atom, almost all the mass of the atom is concentrated in the nucleus. Because of nucleus தான் வந்து it contributes to the mass of the atom. Large deflections and backward scattering, which means reply வருது, showed that it is very dense and massive. நடுவில் நல்லா மேசிவாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு காட்டுச்சு. நேச்சர் ஆஃப் தி நியூக்ளியஸ் நம்மளுக்கு தெரியும், நடுவில் தான் ப்ரோட்டான்ஸ் இருக்கு. நியூக்ளியஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். தட் இஸ் த ரீசன் it causes repulsion and deflection of the positively charged alpha particles. அதனால தான் alpha particles deflect ஆச்சு. Question 5. Explain and arrange the following statements in the correct chronological order to show how atomic models have evolved over time. இது நம்மளுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் டால்டன், அடுத்து ஜே.ஜே. தாம்சன், அடுத்து ரூதர்ஃபோர்ட், அதுக்கப்புறம் போஸ் மாடல். நடுவில் இந்த இடத்துல சாட்விக் வந்து நியூட்ரான்ஸை கண்டுபிடிச்சார். ஸோ அவங்க எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். Question 6. Explain why electrons do not fly away from the nucleus in a Bose atomic model. ஏன் சுற்றி போயிட்டு இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பறந்து ஓடி போயிடல அப்படின்னா நடுவில் இருக்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ். அதனால அது என்ன பண்ணும், we have some attraction இல்ல, இது பாசிட்டிவ்லி சார்ஜ், இங்க நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா unlike charges will attract towards each other. அதனால there will be some kind of attraction which is called electrostatic force of attraction. அந்த ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸ்க்கும் நடுவுலையும் இருக்கும். So that electrons are attracted towards the nucleus. This force keeps them bound to the atom. In the force, electrostatic force of attraction. அதனால எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பறந்து போயிடல. Question 5. Assertion. The discovery of subatomic particles helped in understanding the atomic structure. கரெக்டா? ஆமா. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதனால தானே தெரிஞ்சது இதுதான் எலக்ட்ரான், இதுதான் புரோட்டான், அதோட சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸோட கண்டுபிடிப்பு தான். கரெக்ட். Reason. The number of electrons is equal to the number of protons. ஆமா, number of electrons number of protons மாதிரி தான் இருக்கும். ரீசனும் கரெக்ட். பட் ரீசன் தான் வந்து அசர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, ரீசனுக்கும் அசர்ஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ போத் assertion and reason are true, but R is not the correct explanation for our assertion. Question 8. Magnesium is essential for many biological processes including muscle contraction. Okay, magnesium வந்து நிறைய biological processக்குலாம் தேவை. Fine. For an atom of magnesium with mass number 24 and atomic number 12. Atomic number is nothing but the proton number. Mass number தான் புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது. ஸோ புரோட்டான் 12 அப்படின்னா நியூட்ரானும் 12 தான் இருக்க போகுது. Determine the number of protons. Protons கேட்குறாங்க, அட்டாமிக் நம்பர் அப்படியே தூக்கி போட்டுடலாம். நியூட்ரான்ஸ் கேட்குறாங்க 24 minus 12. 12. எலக்ட்ரான்ஸ் கேட்குறாங்க ஃபார் த நியூட்ரல் ஆட்டம். அதை மட்டும் எங்கேயுமே போடு ஒரு நியூட்ரல் ஆட்டம்க்கு அப்படின்னு. ஒரு நியூட்ரல் ஆட்டம்க்கு எலக்ட்ரான், தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி த சேம் as the number of protons. அதனால இது அட்டாமிக் நம்பர் 12ன்றதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் 12னே சொல்லிடலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷனும் கேட்குறாங்க. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு, எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு 12. அப்போ நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், 2, 8, 2. ஸோ ஃபர்ஸ்ட் செல்லில் 2, அடுத்து 8, தென் 2. ஸோ KLMஓடு நின்றும், N கிடையாது. சரியா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் அண்ட் ரிலேட்டட் டயக்ராம். Question 9. Find the following information for the elements shown in the figure.
ஒரு 4 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நேம் கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அந்த 18 எலிமெண்ட்ஸோட டேபிள் ஆஃப் காலம் நீ நல்லா தரவா இருந்தேன்னா உனக்கு பார்த்ததுமே இது இந்த எலிமெண்ட்னு தெரிஞ்சிடும். எதை பேஸ் பண்ணி? இதோட எலக்ட்ரான்ஸை வச்சு கூட நீ சொல்லிடலாம். இல்லை இங்கே 3 எலக்ட்ரான் இருக்கு, 3 எலக்ட்ரான்னா 3 புரோட்டான். அப்போ அது யாரோடதுன்னா லித்தியமோடது தான். ஸோ நேம் வந்து லித்தியம், அதோட சிம்பல் Li. Total number of electrons 3 தான் இருக்கு as per the diagram itself. Number of valence electrons, the number of electrons in the valence shell, outermost shell is called the valence electron. Valence electrons, அதனால நம்பர் வந்து 1. Valency of the element ஒன்னே ஒன்று இருக்கு, இங்க 8 வேணும். அப்போ 7 இதால கெயின் பண்ண முடியாது. அதை விட எது ஈஸினா இந்த ஒன்று இது லூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஸோ வேலன்சி 1. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் கேட்டிருக்காங்க 3, அட்டாமிக் நம்பரும் ஸோ 3. இதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஃபிகருக்கும் நம்ம எழுதிட வேண்டியதான். இங்க எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு. 7 வந்து அது நைட்ரஜன், அதை பேஸ் பண்ணி நீ மற்றதெல்லாம் எழுதிக்கணும். 13 இருந்துச்சுன்னா அது அலுமினியம், 9 இருக்கிறதுனால இது ஃப்ளோரின். ஓகேவா? அந்த டேப்லெட் கலம் நீ தரவா தெரிஞ்சிருச்சுன்னா இதை பேஸ் பண்ணி நீங்க இங்க எழுதிடலாம். Question 10. Both Rutherford's and Bohr's models have electrons orbiting the nucleus. ரெண்டு மாடல்லையுமே எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட் அரவுண்ட் த நியூக்ளியஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. Why did Rutherford's model fail to explain atomic stability? ஏன்னா அது சுத்திட்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி லூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அது அப்படி நேராக வந்து நியூக்ளியஸ் உள்ளேயே விழுந்துருமோ அப்படின்றது தான் அதோட லிமிடேஷனாக இருந்துச்சு. While Bohr's model succeeded. அப்போ Rutherford's மாடலோட லிமிடேஷனை சொல்லிட்டு அதுக்கு போர்ஸ் மாடல் கொடுத்த ப்ரப்போசலையும் சொன்னோம் அப்படின்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். அக்கார்டிங் டு ரூதர்ஃபோர்ட், எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் சிமிலர் டு பிளானட்ஸ் அரவுண்ட் தி சன். அதனால தான் அந்த பிளானட்டரி மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்ளம் என்ன? A moving electron, a charged particle, should continuously lose energy in the form of radiation. According to physics, any accelerated charged particle will lose energy when it spins. As a result, the electron would lose energy, its orbit, அதோட ஆர்பிட் கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகும். ஈவென்ச்சுவலி இட் வுட் ஃபால் இன்டு தி நியூக்ளியஸ். திஸ் மீன்ஸ் தட் தி ஆட்டம் ஷுட் கொலாப்ஸ், which doesn't happen in reality. Therefore, Rutherford's model couldn't explain the stability of atoms. அதே போர்ஸ் மாடல் என்ன பண்ணுச்சு? It proposed that electrons moved in fixed circular orbitsல தான் மூவ் ஆச்சு, called energy levels or shells. இந்த fixed orbitsல அது மூவ் பண்ணும்போது electrons do not lose energy. Energy is emitted or absorbed only when an electron jumps from one orbit to another. இன்னொரு ஆர்பிட்டுக்கு அது ஜம்ப் பண்ணணும்னா அதுக்கு ஒன்று லூஸ் பண்ணணும் எனர்ஜியை ஒரு எலக்ட்ரானை, இல்லைனா கெயின் பண்ணணும் ஒரு எலக்ட்ரானை. அப்போதான் எனர்ஜியை லூஸ் பண்ணவோ கெயின் பண்ணவோ தேவைப்பட்டதே தவிர அந்த இதில் சுற்றிட்டு இருக்க வரைக்கும் அதுக்கு எந்த எனர்ஜியும் லூஸ் ஆகாது. Thus, electrons remain stable in their orbits. The atom doesn't collapse. This explains the stability of the atoms. Therefore, Bohr's model succeeded in explaining the atomic stability which Rutherford's model failed. Question 11. An element has mass number 70 and number of electrons 31. 31 தான் number of electrons தான், number of protons for the neutral atom 31 தான் இருக்க போகுது. அப்போ number of neutrons அப்படின்னா 70 minus 31 எவ்வளவு? 39 தான் number of neutrons. சரியா? Question 12. An atom has 79 protons. அவங்களே protons அழகா கொடுத்துட்டாங்க, மாஸ் நம்பரும் கொடுத்துட்டாங்க. ஸோ calculate the number of neutrons அப்படின்னா 197 minus 79. protons கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு number of neutrons கிடைச்சது. number of electrons, that is very easy for the neutral atom அப்படின்னு போட்டு எழுதிட வேண்டியது தான். For the neutral atom, number of electrons protons ஈக்குவலாக தான் இருக்கும். protons நீங்களே கொடுத்துட்டீங்க 79, so that is the number of electrons. Question 13. இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சில எதுக்கு அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. protons தெரிஞ்சு போச்சு, நியூட்ரான்ஸையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அதை வச்சு மாஸ் நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா மாஸ் நம்பர் கிடைச்சத போகுது. அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சதுன்னா அட்டாமிக் நம்பரே தான் அப்படியே புரோட்டான்ஸ்க்கு வரப்போகுது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸில் என்ன இருக்கோ அதே தான் அப்படியே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாகவும் வரப்போகுது. அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி உனக்கு அந்த டேப்லோ காலம், அந்த 18 இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த டேப்லோ காலம் தெரிஞ்சதுன்னா அந்தந்த அட்டாமிக் நம்பருக்கு அது என்னென்ன எலிமெண்ட்ன்ற நேமையும் நீ பிக் பண்ணி போட்டலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கலி அந்த டேப்லோ காலம் உனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நைட்ரஜனுக்கு என்ன அட்டாமிக் நம்பர்ன்றது உனக்கு தெரியும். ஏன்னா இங்கே மாஸ் நம்பர் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7 அப்படின்றது உனக்கு தெரிஞ்சதுனா தான் அப்போ புரோட்டானும் 7, மிச்சம் இருக்கிறது நியூட்ரானும் 7, புரோட்டான் 7 அப்படின்றதுனால எலக்ட்ரானும் 7 உன்னால ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? அந்த டேப்லோ காலம் நீ நல்லா பார்த்துக்கிட்டே அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக டேபிளை ஃபில் பண்ணிடலாம். Question number 14. Ammon was discussing the structure of atom with his classmates. During the discussion, he learnt that an element X has a mass number of 35 and contains 18 neutrons. Based on this information, answer the following questions. Mass number 35, neutrons வந்து 18. அப்போ protons obviously 17 தான் இருக்கும்.
கரெக்டாக அப்போ தான் 17 + 18 35. How many electrons and protons does the element X have அப்படின்னா ரெண்டுமே 17 17. Protonsum 17, number of electronsum 17 for the neutral atom. Second, what is its atomic number? Number of protons தான் atomic number, so அதுவும் 17. Identify the X element X. அப்போ 17 atomic number இருக்கிற எலிமெண்ட் அந்த டேப்லோ காலம்ல நம்ம பார்த்தோம்னா குளோரின் தான், அதுதான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ 17 தான் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கரெக்டா. அப்போ 2 8 7 இப்படி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். How many valence electrons does it have? 7. What will be the mass number if 2 neutrons are added to the nucleus? ஏற்கனவே மாஸ் நம்பர் எவ்வளவா இருக்கு, அவங்களே கொடுத்துட்டாங்க மாஸ் நம்பர் 35. அது கூட ரெண்டு நியூட்ரானை நீ ஆட் பண்ணேன்னா எவ்வளவு மாஸ் நம்பர் ஆகும்னா 37 ஆகும். What will be the relation of X with the new atom? ஸோ இப்போ நியூ ஆட்டம்க்கு 37 இருக்கு, அவங்க ஆல்ரெடி கொடுத்த ஆட்டம்ல 35 வந்துச்சு. நம்ம மாஸ் நம்பர் நியூட்ரான்ஸை தான் ஆட் பண்ணியிருக்கோம். புரோட்டான்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் சேம். ஸோ விச் மீன்ஸ் அட்டாமிக் நம்பர் சேம் அப்படின்னா அதே எலிமெண்ட் சேம் எலிமெண்ட், பட் மாஸ் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. விச் மீன்ஸ் தே ஆர் ஐசோடோப்ஸ் ஆஃப் குளோரின், குளோரினோட ஐசோடோப்ஸ். Question 15. In an atom, there are 12 protons and 12 neutrons in the nucleus. Now imagine that all the electrons are replaced by some hypothetical particles that have the same charge as the electrons, but are 500 times heavier. What effect will this replacement have on the atoms? See, 12 protons, 12 neutrons இருக்கு. So which means 12 electrons தான் இருக்கும். அவங்களும் அதே இருக்கட்டும், பட் எலக்ட்ரான்ஸ்க்கு பதிலாக வேற ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் விடுறாங்க which is having the same charge. ஸோ அதே நெகட்டிவ்லி சார்ஜ் தான், அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் தே ஆர் 500 times heavier. நம்ம எலக்ட்ரானோட வெயிட்டை வந்து நெக்லிஜிபிளாக இருக்குன்னு எப்பயுமே மாஸ் நம்பருக்கு எடுக்கவே மாட்டோம். மாஸ் நம்பரை பொறுத்த மேட்டில் புரோட்டான் அண்ட் நியூட்ரானை மட்டும் தான் நம்ம கணக்கிலேயே சேர்த்துப்போம். கரெக்டாக எலக்ட்ரானை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஆனால் இங்கே இது 500 times heavier தான். we have to also concentrate on the weight of the electron to calculate the mass number அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒன்று போகலாம். அட்டாமிக் நம்பரில் ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? இல்லை, நம்ம புரோட்டானை டச்சே பண்ணலை. அட்டாமிக் நம்பர் டிபெண்ட்ஸ் ஆன் தி புரோட்டான், ஸோ இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் நீ கொடுத்துடணும், பிகாஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த நம்பர் ஆஃப் protons. Here we didn't touch the protons, we are just replacing the electrons. அட்டாமிக் மாஸ் மாறுமா? ஆமா, ஏன்னா வெயிட் மாறுது. கரெக்டா, அட்டாமிக் மாஸ் வில் இன்க்ரீஸ். ஏன்னா இங்கே 500 times ஹெவியராக இருக்கிற ஏதோ ஒன்று நம்ம வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம் எலக்ட்ரான்ஸை. ஸோ தி அட்டாமிக் மாஸ் வில் இன்க்ரீஸ். அடுத்து மாஸ் நம்பர் கேட்குறாங்க. மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகுமா? ஆகாது, பிகாஸ் மாஸ் நம்பர் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் protons and neutrons. இங்கே நம்ம புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் டச்சே பண்ணல, எலக்ட்ரான்ஸை தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ அன்சேஞ்ச்ட். அண்ட் தென் வேற என்ன கேட்குறாங்க? ஓவரால் சார்ஜ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. சார்ஜும் மாற போகிறது கிடையாது, பிகாஸ் என்ன சொல்லிட்டாங்க, எலக்ட்ரானை அப்படியே சார்ஜ் மாறாமல் ஹேவ் த சேம் சார்ஜ். ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் விச் ஹேஸ் த சேம் சார்ஜ், பட் ஒன்லி வெயிட் மட்டும் தான் ஹெவியாக இருக்க பார்ட்டிகல்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதனால சார்ஜும் இட் வில் பி நியூட்ரல். எலக்ட்ரான்ஸுக்கு பதிலாக இன்னொன்று, பட் எனிவேஸ் இட் கேரிஸ் நெகட்டிவ் சார்ஜ். நடுவில் protons will be having the positive charge, so anyways it will become neutral. அதனால இதுவும் remains unchanged. ஓகே, இதோட நம்மளோட ரிவைஸ் ரிஃப்ளெக்ட் ரிஃபைனோட ஒன் ஷாட் ஆஃப் ஆல் 15 questions கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹாப்பின்னு நினைக்கிறேன், ஒரே செஷனில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all next in a new chapter in the next session. Till then, take care. Bye-bye.